அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது ஒரு குட்டியான வீடியோ தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிருந்தேன். அதுவும் வெந்தயக்கீரை போட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்குமே இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனு? சுட சுட சோறு, தக்காளி ரசம், சிறுகீரை பொரியல். சூப்பராக பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் வேலைக்கு கிளப்பியாச்சு. இனிமே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கானதுங்க. எந்தவித படப்படுப்பும் பரபரப்பும் இல்லாமல் வேலை செய்யலாம். இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாதுங்க. நிதானமாக ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வாங்குவேங்க. ஆனால் எனக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் தான் யூஸ் ஆகும். 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்குவேன், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்குவேன். ஆயிலுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா நான் கண்டெய்னர் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. அவங்களே கொடுக்குற அந்த வாட்டர் கேனில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படி ஆயிலுக்குன்னு சொல்லி கண்டெய்னர் வாங்கலான்ட்டு மீஷோவில் பார்த்துட்டு இருக்கும்போது கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கணுன்னு ஆசையாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடுங்க, செட் ஆகாது அப்படின்ட்டு ஸ்டீலில் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருந்ததுங்க. சரின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த செராமிக் ஜார் கண்ணில் பட்டதும், இதுவுமே லேசுப்பட்ட விலை கிடையாதுங்க. 534 ரூபாய், ரொம்ப அதிகம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஸ்லிப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. 300 ml தான் அப்படின்றதால கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பீங்கான் கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிட்டேங்க. அதனால் கொஞ்சம் தைரியமாக வாங்கிட்டேன். இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். என்னதான் நம்ம கிச்சனுக்கு வீட்டுக்குன்ட்டு அழகழகான பொருட்கள் வாங்கி வச்சாலுமே அது அப்போ பார்க்க அழகாக இருக்குங்க. ஆனால் அது தொடர்ந்து அழகாக இருக்கணுமா, அது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஒரு பொருள் நீங்கள் வாங்க வைக்கும்போது பார்க்க பளபளன்னு அழகாக இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து அழகாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. சும்மா ஒரு துணி எடுத்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தொடச்சி வச்சாலே போதுங்க. அதோடைய பளபளப்பு நீடிக்கும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய ஃப்ரீ டைமில் பொறுமையாக நம்ம இந்த வேலையை பார்க்கும்போது நம்ம வீடும் சரி அழகாக இருக்கும். நம்ம போட்ட காசுக்குமே கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை டிவி, ஃபோன் இந்த மாதிரி தாங்க பார்த்து நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு இருப்போம். இதுவே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் வேலையில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தொடர்ந்து இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க பொருளும் அழகாக இருக்கும், உங்கள் மனசும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.